அவர்களை முன்னிலையாகுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். கௌரவிப்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்கள் அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து தற்போது சமூன் சபான் அவர்களுடைய வெற்றிக்காக உழைப்பதற்கு எம்மோடு இணைந்து கொண்டுள்ள அம்சார் அவர்களை இவ்விடத்தில் கௌரவிக்கின்றார்கள். எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியிலிருந்து எம்மை ஆதரித்து சமூன் சபான் அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற எஸ் ரஹீம் அவர்களை இவ்விடத்தில் கௌரவித்து வரவேற்று தலைவர் அவர்களால் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றார்கள். அந்த நிகழ்வினை தொடர்ந்து இம்மாநாட்டில் சிறிய உரை ஒன்றை ஆற்றுவதற்காக எமது அரபா வட்டார அமைப்பாளர் இல்முதீன் மாமா அவர்களால் எமது தேசிய தலைவர் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்ற தருணம். இத்தருணத்தில் எமது அரபா வட்டாரத்தின் வெற்றி வேட்பாளரான சமூன் சபான் அவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனை தாய்மார்கள் ஆகிய சகோதரிகளே ஆகிய நீங்கள் மயில் சின்னத்திற்கு வாக்களித்து அவருடைய வெற்றியை 100% அமோக வெற்றியாக மாற்றி தருமாறு உங்களை வினயமாக அன்போடு கேட்டு இறைவனிடம் பிரார்த்தித்தவர்களாக இவ்விடத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து எமது சமூன் சபான் அவர்களை ஆதரித்து இவ்விடத்தில் இணைந்து கொண்ட அம்சார் அவர்களை பேசுவதற்கு 5 நிமிடம் அழைக்கின்றோம். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa na'buduhu wa rasulillah wa la ilaha illallah. இந்த உலகத்திலே நாம் அஞ்சுவதற்கும் அடிபதிவதற்கும் தகுதியான ஒரே ஒருவன் ஏக இறைவன் அல்லாஹ் என்பதை நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்ற ரீதியிலே இன்னும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு இனமாக முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஏக இறைவனுக்கு நாங்கள் என்றும் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நாள் கூட்டத்திற்கு என்னை பேச வேண்டும், முஸ்லிம் காங்கிரசிலே இருக்கின்ற குறைபாடுகளை கூறி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்படுத்திய அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கோணாவத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் அமைப்பாளர் அமல் இல்முதீன் அவர்களே, இன்றைய நாளில் கதாநாயகனாக எமது வட்டாரத்தின் வெற்றி நாயகனாக படைசூழ வெற்றி விழா கொண்டாட காத்திருக்கிற எமது இன்றைய வேட்பாளர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே முன்னிலை வகிக்க காத்திருக்கிற ஒரு வேட்பாளர் சபான் அவர்களே, அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே இன்னும் பாராளுமன்றத்தில் சம்பளத்துக்காக ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்காக இன்னும் பல இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இன்றைய நாளில் இந்த கூட்டத்திற்கு கோணாவத்தை மண்ணிற்கு வருகை வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சார் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களே, அத்தோடு ஒரு பீலங்கி பேச்சாளராக முஸ்லிம் காங்கிரசிலும் சரி அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலும் சரி சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற சார் ஜவாத் சார் அவர்களே, அத்தோடு எமது கோணாவத்தை பிரதேசத்திலே சமூக சேவைகளிலும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சகோதரர் ரஹீமங்கள் அவர்களே மற்றும் சட்டத்தரணி
அன்சிஸ்டர் அவர்களே, கோணாவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டத்தரணியாக இந்த சமூகத்திற்கு அடையாளம் காட்டியிருக்கின்ற கல்வியின் முதல் சட்டத்தரணியான சார் நியாசர் அவர்களே, அத்தோடு நிறைய பேர் இருக்கிறீர்கள். அனைவரையும் விழிப்பதற்கு நேரம் போதாது. ஏனென்றால் தலைவரை பேச வேண்டும், எனது விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்த வேண்டும், மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அனைவரையும் விழித்தவனாக முக்கியமாக இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருந்து செவிசாய்த்து சிறந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ள காத்திருக்கின்ற தாய்மார்களையும் வருக வருக வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே பேசப்படுகின்ற என்ற எனது கண்ணி உரையாக கூட இது இருக்கலாம். ஏனென்றால் நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மேடையிலே, இளைஞர்கள் மேடையிலே, பல பட்டிமன்றங்களிலும் நிகழ்வுகளிலும் பேசியிருக்கின்றேன். ஆனால் இன்று ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி பேசுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இது ஒரு நாளும் இங்கே பேசப்படுகின்ற ஒப்பந்த வேட்பாளர் எனக்கு தரவில்லை என்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரசிலே வேறி கூந்தி கொண்டு பேசவில்லை என்பதை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்திக் கொள்கின்றேன். பதவி என்பதும் அதிகாரம் என்பதும் எனக்கும் உங்களுக்கும் இவர்களுக்கும் ஏகுறையோர் அல்லாஹ் வித்தவரை யாரும் நாட முடியாது. நான் முஸ்லிம் காங்கிரசிடம் கேட்டுக்கொண்ட சில கேள்விகளோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த கேள்விகளுக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்டதுதான் தவறா என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த இடத்திலே நீங்கள் சூழ்ந்திருக்கிறீர்கள். மிக சிந்திக்கக்கூடியவர்கள், மிக தெளிவானவர்கள், பண்பானவர்கள், அன்பானவர்கள். உங்களை விட தெளிவான சிந்தனை கொண்ட சமூகம் இந்த இடத்தில் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் பெரிய பொறுப்புகளை சுமந்த சமூகம். அத்தோடு எனது பேச்சுகளை வீட்டிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் சிந்திப்பதற்கு ஒரு குட்டி தருணத்தை தான் இந்த இடத்திலே தந்திருக்கிறார்கள். உண்மையிலே நான் இந்த கட்சியிலே ஆரம்பத்தில் இணைந்திருக்க வேண்டும், அந்த பிரச்சனைகளை பேசியிருக்க வேண்டும். எனக்கு இறைவன் நாடாதது கூட இருக்கலாம், இந்த இடத்திலே நாடி இருக்கின்றான். முஸ்லிம் காங்கிரசிலே இளைஞர் ஒரு பட்டணையாக, இளைஞர் படையாக, வாரணமாயிரமாக திகழ்ந்தவர்கள் தான் இந்த முஸ்லிம் காங்கிரசிலே. எங்களுடைய படையணியும் எங்களுடைய கூட்டமைப்பும் இந்த சமூகமும் இந்த அட்டாளச்சியனையும் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு நாமத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். இதை நாம் யாருமே மறக்கவும் முடியாது, மறுத்துவிடவும் முடியாது. இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையும் இல்லை. ஏனென்றால் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை உருவாக்குவதற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களும் இன்னல்களும் யாராலும், நான் இங்கு சின்னவனாக இருக்கலாம், எனக்கு நீங்கள் சொல்லித்தரும் அளவிற்கு உங்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸை பற்றி தெரியும். இங்கே உள்ள மூத்தவர்களுக்கு முஸ்லிம் காங்கிரஸை பற்றி தெரியும். ஆனால் இன்றைய சமூகம், இன்றைய ஜெனரேஷன், இன்றைய தலைமுறை கேட்கின்ற சில கேள்விகளுக்கு இடமளியுங்கள் என்றது தவறா? நான் முஸ்லிம் காங்கிரஸை வைத்த கோரிக்கை என்ன? பொருத்தமானவர்களை வேட்பாளராக நிறுத்துங்கள். இது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் செய்தாலும் தவறுதான், ஏனைய கட்சிகள் செய்தாலும் தவறுதான். எமது பிரச்சனையை, எமது சமூகத்து பிரச்சனையை எமக்காக பேசுபவன் எமக்கு பொருத்தமானவனாக இருக்க வேண்டும். நாயை நிறுத்தினாலும் வென்று காட்டுவோம் என்கின்ற இந்த கலாச்சார அரசியல் ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு காலம் இருந்தது, அன்னரம் எல்லோரையும் நிறுத்தி எல்லோரையும் வென்றெடுத்த காலம். யாரை நிறுத்தினாலும் வாக்களியுங்கள் என்றால் வாக்களித்தோம், எனக்கு தெரியாது. இப்பொழுது ஊடகமயமாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், எவருக்கு வாக்களிக்க கூடாது என்று உங்களுக்கு தெரியும். உங்களிடம் பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் யாரும் வந்து சொல்லித்தர தேவையில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் வருகிறார்கள், நீங்கள் மிக தெளிவாக நடந்து கொள்கிறீர்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சரி, ஏனைய கூட்டமைப்பு சரி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சரி, யார் வந்தாலும் எமது தாய்மார்கள் சொல்கின்ற விடயம் இன்ஷா அல்லாஹ் இதுதான். அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். ஆனால் மிக தெளிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த 5 வருடத்திற்கு 5000க்கோ 1000க்கோ தந்து வாக்களிக்கின்ற சமூகத்தை உருவாக்குகின்றவர்களுக்கு நீங்கள் கேள்விக்குறியாக்க வேண்டும். ஒரு பொது அறிவு கேள்வியை நான் உங்களிடம் கேட்கின்றேன். விவசாயம் செய்வதற்கு பொருத்தமான வீதிகளை கொண்ட பிரதேசம் எங்குள்ளது? செல்லுங்க. வெள்ளாமை செய்யலாம் ரோட்ல. எந்த ரோட்ல வெள்ளாமை செய்யலாம்? எந்த ஊர்ல இருக்கு? செல்லுங்க. உலகத்தில் உலகத்துல வெள்ளாமை செய்யலாம் ரோட்ல. எந்த ஊர்ல இருக்கு? வெட்டாங்குடி அட்டாளச்சி வெட்டாங்குடிதான் எல்லா ரோட்லயும் வெள்ளாமை செய்யாம விளைச்சல்வார். ஏன்னா அப்படி சுருக்கும் பச்சனை இந்த பச்சனை கொஞ்சம் மாடி தெரிஞ்ச மாட்டீங்கன்னா அழகா வெள்ளாமை செய்யலாம் என்கிற அளவிற்கு வீதிகள் இருக்கின்றது.
30 வருடங்களாக அடையாளங்களை சுமந்து இன்னும் நாங்கள் கைகாட்டவர்களுக்கு வாக்களிப்பதன் காரணம் தான் இது என்பதை நாங்கள் மாற்றிவிட வேண்டும். ஓரிரு வீதிகளை செய்தார் குறைவாகவில்லை. முஸ்லிம் காங்கிரஸ் சமூகத்தை வென்றெடுத்திருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வியையும் திருப்பிக் கொள்வர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஆக்கிரமிப்பு கொண்டு வந்தாலும் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு நினைத்து வைத்திருக்க முடியாத காரணம் தான் முஸ்லிம் காங்கிரஸ். ஏனென்றால் அவன் பின்தங்கி சமூகத்தில் இருந்து செல்வதால் புறக்கணிக்கப்படுகிறான். அவனுடைய கேள்விகள் புறக்கணிக்கப்படுகிறது. நாங்கள் எங்கள் சமூகத்திற்கு கேட்கின்ற கேள்விகள் புறக்கணிக்கப்படுகிறது. முஸ்லிம் காங்கிரஸிலே இளைஞர்களை உருவாக்குங்கள் என்று புறக்கணிக்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று புறக்கணிக்கப்படுகிறது. பெண்களுடைய உரிமைகளை பெண்களுக்கு பேசக்கூடியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று புறக்கணிக்கப்படுகிறது. அன்னையிலே ஒரு மேடையிலே உரையாற்றுவதற்காக ஒரு வேட்பாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிதிகளுக்கு சலாம், மன்னிக்கணும், உங்களுக்கு சலாம். நிறைய பேசணும், எனக்கு ஆச்சரிக்கு பேசுறதுக்கு டைங்கானா இன்ஷா அல்லாஹ் நான் டைம் ஒன்று பேசுவேன். எனக்கு தந்த 2 நிமிஷம். இந்த பேச்சு உடையவர்கள் சமூகத்திற்கு சென்று இந்த ஆளுமையான வேட்பாளர்களை இறக்கிவிட்டு இவர்கள் சமூகத்துக்கு சென்று சேவை செய்ய போகிறார்களா? இவர்களுக்கு இன்னும் கத்தரி இட்டுக் கொண்டுதான் இருப்பதா? இன்னும் புள்ளர் இட்டுக் கொண்டுதான் இருப்பதா? இந்த கேள்வி குறித்து நீங்கள் ஒவ்வொரும் உள்ள தூய்மையாக சிந்திக்க வேண்டும். இது உங்களுடைய கட்டாய தருணம். இந்த தருணத்திலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் மிக ஆழமாக இருக்க வேண்டும். ஒரு விடயம் நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நினைக்க கூடாது இன்றைக்கு இருந்து அந்த முகப்புத்தகம் போலி முகப்புத்தகத்திலே இன்றையிலிருந்து எழுதப்படும். இன்றையிலே அம்சார் என்ன செய்வார்? போலி முகப்புத்தகத்திலே அடைவனுக்கு ஷீட் தரல, அங்க போய்த்தான் மயில போய் ஏறி குதித்தான், மயில கரோடைய போகுது, மரத்துல கந்தோடைய போகுது. இது இல்ல அரசியல். மயிலாக இருந்தாலும் சரி, நான் இங்க இருக்கிற தலைவர், மயிலாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, இன்னும் 1000 கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொருத்தமானவர்கள் சமூகத்திலே வேட்பாளராக கேட்டால் வாக்களியுங்கள். வேற யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம். கட்சி நிறுத்துவர்களுக்கு வாக்களிப்போம் என்ற கலாச்சாரத்தை மாற்றி அமைங்கள். சபான் பொருத்தமா அந்த குழுவை தீர்மானிக்க வேண்டும். அவரை நிறுத்தி இருக்கிறார் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள். தெரியாத ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டாம். பாய்ந்தவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். சமூகத்தின் தேவைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய உள்ளவர்களுக்கு தான் தெரியும், உங்களோடு இருப்பவனுக்கு தான் தெரியும். அலுவலகத்தில் குடியிருப்பவனுக்கும் கொழும்பில் இருப்பவனுக்கும் 15 நாள் இந்த சம்பளம் எடுப்பதற்கு இங்கே வந்து சைன் வைப்பவர்களுக்கு தெரியாது. பிரதேச சபையில் கோடிக்கணக்காக உழைப்பதில்லை. அன்பார்ந்த தாய்மார்களை கேட்கிறேன், 15,000 அவ்வளவுதான் சம்பளம். இந்த 15,000 சம்பளம் வந்து கூட்டை பெரிய கரகடை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தொழில், அந்த அளவுக்கு இருக்கிற பாட்டு. இந்த சம்பளத்துக்கு போற என்னது கண்டிஷனா, இதுக்கு அடிமைப்படுற என்னது கண்டிஷனா, சமூகத்துக்கு சேவை செய்யறது கொள்ளை அடிக்கிறது, பொக்கத்தரப்படுறது. இந்த கொள்ளையர்கள் இத்தனை கோடி கோடி கொட்டி செலவழிக்கிறார்கள் என்றால் இந்த பிரதேச சபையிலே பிரதேச சபையுடைய சேவைகளை செய்வதற்கு இல்லாமல் தனது பொக்கட்டுகளை நிரப்புவதற்கு இந்த ஊரிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வாக்கு கேட்டு உங்கள் வீடுகளுக்கே வருவார்கள். தாங்கள் நிறைவாக இருக்கிறார்கள். எமது சமூகம் இன்னும் கேள்விக்குறி, எமது தாய்மார்கள் கேள்விக்குறி. நிரந்தர பொருளாதாரம் இல்லை, நிரந்தர தொழில் வாய்ப்பு இல்லை. இங்கே அன்றாடம் கடற்தொழிலும் வெள்ளாமையும் விவசாயமும் இறுதியாக ஏலாவிட்டால் வெளிநாட்டில் அந்த பணியிலும் இதிலும் கஷ்டப்படுகின்ற ஒரு பின்தங்கிய சமூகம் பிடிவு பெறாதாம். அட்டாளைச்சேனை பிரதேச சபையின் அதிகாரத்திலே ஒழுங்காக வீதி அமைக்கப்படாத, புனரமைக்கப்படாத, வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படாத ஒரு பின்தங்கிய பிரதேசமாக எங்கள் கோணாவத்தை பிரதேசம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கும் தெரிந்திருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் நான் ஞாபகம் ஊட்டுகிறேன், உங்களுக்கும் தெரிந்திருக்கும். எங்கள் சமூகம் இன்னும் பின்தங்கி இருக்கின்றது. இந்த சமூகத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துங்கள். இந்த சமூகத்துடைய வீதிகளை புனர்நிர்மாணம் செய்து தாருங்கள். இந்த சமூகத்துடைய தேவைகளை நிறைவேற்றி தாருங்கள். உண்மையிலேயே இன்று சிரமப்படுகின்ற ஒரு சமூகமாக எங்கள் கோணாவத்தை சமூகம் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அடையாளமாக இதுவரை நாங்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு வாக்களித்தோம். 30 வருடமாக இன்னும் நாங்கள் அதே ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை மாற்றி இந்த கட்சிக்கு அழைத்து பார்க்க போகின்றோம். எந்த கட்சிக்கு? அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மயிலிலே போட்டியிடுகின்ற சபானுக்கு அடித்து பார்ப்போம். இவர் சபான்கள் செய்யவில்லை. சபானுடைய எங்களுடைய இந்த கட்சியுடைய தலைமைத்துவம் அதிகாரத்தினூடாக எங்களுக்கு என்ன சேவை கிடைக்கிறது என்று 5 வருடத்துக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி 30 வருடம் சந்தர்ப்பம் கொடுத்தோம், முடிந்து விட்டது. இன்னும் 5 வருஷம் சந்தர்ப்பம் கொடுத்து விளையாட தேவை. அடுத்த வருஷம் நீங்க அமெரிக்கமோ நீங்க இருக்க மாறுங்க வரியா ஸ்டாப். இதோட நாம முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த முறை சபானுக்கு கொடுப்போம். சபானுடைய சந்தர்ப்பத்தை அவர் சரியாக பூர்த்தி செய்கிறாரா என்று பார்ப்போம். அவர் சமூகத்திற்குரிய வேலைகளை செய்து தருகிறாரா என்று பார்ப்போம். செய்தால்
அடுத்த முறையில் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம், நீங்கள் செய்வதை கேட்போம், உங்களோடு நிற்போம், எங்களுடைய பிரச்சனைகளை செய்து தந்தால். எனக்கு இதுதான் என்னுடைய பேச்சு, தெளிவான பேச்சு. யாருக்கும் ஜால்ரா போடுவதற்கோ அடிமையாக பேசுவதற்கோ எனக்கு பழக்கம் இல்லை. என்னோடு மயிலில் இணைய வேண்டும், இந்த கட்சியில் இணைய வேண்டும், நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். என்ன செய்ய போர்கள் என்ற ஒழுங்கை நியாசுயர் வந்தார். இந்த அல்லஜாவுடைய மகாதவர்கள், மத்திய குழு தலைவர் அவர்கள், நிறைய பேர் சமான் வேட்பாளர், மற்றவர்கள் வெளிநாட்டில் இருந்து சகோதரர் ஆசின் பிரதர், தம்பி நீங்க நினைங்கள், உங்களுடைய நம்முடைய சேவைகள் பின்வாங்கப்படுகிறது என்று நிறைய பேருடைய கோரிக்கைகளுக்கு மத்தியில் நீங்கள் சமூகம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது நீங்கள் மற்ற பக்கம் மேறாதீர்கள் என்ற அவர்களின் தாழ்மையான வேண்டுகோளுக்கு நான் இந்த இடத்தில் விவரி பேசிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வேண்டுகோளுக்கு ஏற்றால் போல் எங்களுடைய பிரதேசத்தில் உங்களுடைய உயரிய சேவைகளையும் செய்து தர வேண்டும், மற்றவர்களுக்கும் பேசுவதற்கு இடமளிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு பேசுவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் வழங்கப்படுமானால் நிறைய விஷயங்களை நான் பேச வேண்டும். எனவே வந்திருக்கின்ற அதிதிகள் இளைஞர்களுடன் பேச வேண்டும் என்ற விதத்தை கருத்தில் கொண்டு, நேரத்தையும் கருத்தில் கொண்டு பேச வாய்ப்பளித்த ஏழையோனுக்கும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் அதிதிகளுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. நிச்சயமாக அவர் பேசியதில் உள்ள யதார்த்தங்களை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் மிக கவனமாக அரசியல் வாழ்க்கையில் காய் நகர்த்தி அவர்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் எம்மை பாவித்துவிட்டு எமது வாக்குகளை குப்பையில் கொட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அந்த குறைகளை போக்குவதற்காக எம் மகன் சபான் அவர்களை முன்னிறுத்தி இம்முறை மக்கள் காங்கிரசுக்கு உங்கள் ஒருவிரல் புரட்சியை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக கோரிக்கை விடுத்தவர்களாக ஆம் அம்சார் அவர்கள் கூறியது போன்று இந்த இடத்தில் நேரம் போதாது. அவருக்காக எமது பொதுக்கூட்ட மேடை காத்திருக்கின்றது. அவருடைய கருத்துக்களின் தொடர்ச்சியை இன்றே அவர் தொடரலாம் என்று நாங்கள் அவருக்கு அழைப்பை விடுத்து எமது மக்கள் எமது கிராமத்தின் மகன் சமூன் சபான் அவர்களை வெற்றி வேட்பாளராக நிறுத்தி அவருடைய வெற்றி கொண்டாட்டத்தை நாம் 6ஆம் தேதி கொண்டாட வேண்டும். அதற்கு அனைவரும் உங்கள் ஒருவரின் புரட்சியின் மூலம் உங்கள் வாக்குப்பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று இவ்விடத்தில் வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இவ்விடத்தில் உரையாற்றுவதற்காக எமது வெற்றி வேட்பாளர் சமூன் சபான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அவர்களை வரவேற்றவனாகவும் மற்றும் இந்த சபையில் இருக்கின்ற 2 சின்னால் தலைவர் பல கருத்தரங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றனால் அனைவரையும் குறித்து தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதர சகோதரி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இந்த அரபா வட்டாரத்தில் 3 பிரிவுக்கு உட்பட்ட வட்டாரமான அட்டாளச்சேரியில் பெரிய வட்டாரமாக காணப்படுகின்ற இந்த அரபா வட்டாரத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக மயில் சின்னத்தில் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த வட்டாரத்தில் 3 கேள்விகள் கேட்கப்பட்டவனாக நான் இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த 3 கேள்விக்கும் நான் பதிலளிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் வேறு கட்சியில் பயணித்துக் கொண்டிருந்த வேலை எமது ஊருக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்ற அடிப்படையிலே வெளிப்படையாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கும் 7ஆம் நம்பருக்கும் வேலை செஞ்ச ஒரு தனிப்பட்ட நபர். அந்த வகையில் எனக்கு இந்த அரபா வட்டாரத்தில் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை.
ஏனென்று சொன்னால் இந்த அரபா வட்டாரத்தில் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை நீங்கள் இந்த வட்டாரத்தில் போட்டியிடச் செய்தால் இந்த வட்டாரத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கும் இந்த வேலைப்பாடுகளை செய்வதற்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வேறு வேட்பாளரை எங்களுக்கு தாருங்கள் என்று மத்திய குழுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எழுத்து மூலமாக நான் அறிவித்திருந்தேன். அதை அவர்கள் கவனித்துக் கொள்ளவில்லை. அதனால் எனக்கும் அவருக்கும் போட்டி வந்தது. ஆனால் அவர்கள் அவரை முன்னிலைப்படுத்தினார்கள். நான் ஆசனத்திற்காக சீட் தரவில்லை என்பதற்காக அந்த கட்சியை விட்டு வரவில்லை. எமது வட்டாரம் நல்ல வேட்பாளர்களை கொண்ட வட்டாரம், நல்ல சேவைமான்களை கொண்ட வட்டாரம், நல்ல சேவைகளை சுமந்த வட்டாரம். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த வட்டாரம் சார்பாக மருவம் ஹாசிம் பெரியாப்பா அவர்கள் இந்த வட்டாரத்தில் பிரதேச சபை உறுப்பினராக சென்று இந்த 8ஆம் பிரிவில் மாத்திரமல்ல இந்த வட்டாரம் சார்ந்த இடத்தில் சேவை செய்தார்கள். அதனை அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலும் விகிதாசார தேர்தல் முறையில் 2100 வாக்குகளை கொடுத்து ஆப்திமாஜான் அவர்களை பிரதேச சபைக்கு அனுப்பியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அவரும் ஒரு சில வேலைகளுக்கு மாத்திரமல்லாமல் இந்த பாதைகளை அபிவிருத்தி செய்திருந்தார். அதன் பிற்பாடான தேர்தலிலே முனாஸ் பிரதர் அவர்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகவும் தேசிய காங்கிரஸ் சார்பாகவும் ஆப்திமாஜான் அவர்களை மீண்டும் நாம் இந்த பிரதேசம் சார்பாக பிரதேச சபைக்கு அனுப்பியிருந்தோம். அந்த தேர்தலில் தான் எமது வட்டாரம் சார்ந்த ஓல்டி மனாப் அவர்களை அனுப்பியிருந்தோம். அவர்கள் செய்த வேலைகளை தவிர இந்த பிரதேசத்தில் ஆட்சி அதிகாரங்களில் இருந்த 30 வருடங்களோ அல்லது வீதி அபிவிருத்தி அமைச்சராக பல வருடங்கள் இருந்தார்கள். ஏனைய பிரதேசங்கள் சேவை செய்தார்கள். ஏன் எமது பிரதேசத்தை புறக்கணித்தார்கள் என்பது அவர்களுக்கும் தெரியவில்லை. எமது பிரதேசத்தின் சார்பாக இருக்கின்ற அவர்களுக்கு சார்பாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சும் காது கேட்டும் செவிடர்களாகவும் கண் விழித்த கூடைகளாகவும் என்று அந்த கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று முகநூல்களிலும் போர்களிலும் வெளிப்படையாக ஒரு விடயங்கள் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இன்று முந்தின நாள் கூட அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றேன். என்ன கேள்வி என்றால், இந்த வட்டாரத்தை ஆள்பவர்கள் மேல்குடி மக்களாக இருக்க வேண்டும். ஒரு மீனவனின் மகனாக, ஒரு விவசாயியின் மகனாக, ஒரு கூலி தொழிலாளரின் மகனாக அந்த சபைக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு பதிவு இன்று உலா வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விவசாயியின் மகன் பிரதேச சபைக்கு வரக்கூடாதா? ஒரு கூலி தொழிலாளரின் மகன் பிரதேச சபைக்கு வரக்கூடாதா? ஒரு மீனவனின் மகன் பிரதேச சபைக்கு வரக்கூடாதா என்ற கேள்வியை நீங்களே உங்களிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களிடம் கேட்டுக்கொண்டால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு பதிலாக அமையும். இன்ஷா அல்லாஹ் நான் எனது பேச்சை சுருக்கமாக முடிக்க இருக்கின்றேன். ஏனென்றால் தலைவர்கள் பல கருத்தரங்கள் செல்லுகிறார். இன்று அரபா வட்டாரத்தில் ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு 75% வாக்களித்த இந்த வட்டாரம் இன்று அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மயில் சாரியாகவும் எனக்கு வாக்களிப்பதற்கும் இன்று 50% காணப்படுகின்றது. இன்னும் வளர்ச்சி அடைந்த தருணத்தில் வெற்றி வாகையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முன்முறை கடந்த காலத்தை போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தது போன்று இம்முறை மாத்திரம் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்புற செய்வோம் என்பதை நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நான் தெரிந்தோ தெரியாமலோ நிர்பந்தித்தோ இன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஒரு வேட்பாளராக அரபா வட்டாரத்தில் தேர்தலில் களம் வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நிலைமை எவ்வாறாக இருக்கின்றால், நடுக்கடலில் கடலுக்கு நீச்சல் தெரியாத ஒரு நபர் சென்று அந்த படகு தாண்டு 2 கைகளை மேல் வைத்து
என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற கோஷத்தோடு அந்த நிலைப்பாட்டில் இன்று அரபா வட்டாரத்தில் நான் காணப்படுகின்றேன். ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள், தந்தைமார்கள், சகோதரர்கள் அனைவரும் நிற்கின்றீர்கள். நீங்கள் இந்த நபரை உணர்ச்சி பூர்வமாக காப்பாற்ற வேண்டும், கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இம்முறை நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கும் மயில் சின்னத்திற்கும் வாக்களித்து காப்பாற்றுங்கள். இல்லை, எனது சமூகமும் இந்த பிரதேசமும் சார்ந்து போகட்டும், இவர் மரணித்தால் என்ன, தப்பினால் என்ன என்று நீங்கள் நினைத்தால் வேறு கட்சிக்கு வாக்களிங்கள் என்று கூறி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்வது, நீங்கள் எதிர்வாய்கின்ற உள்ளாட்சி சபை தேர்தலிலே மயில் சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து எம்மையும் எமது பிரதேசத்தையும் சமூகத்தையும் காப்பாற்றுங்கள் என்று கூறி உங்களிடம் முறைப்பட்டுக் கொள்கிறேன். வாய் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. எமது வெற்றி வேட்பாளர் சமூன் சபான் அவர்களை ஆதரித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இம்மாபெரும் மகளிர் மாநாடு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ருஷாட் பதியுதீன் சார் அவர்கள் இன்று பல கூட்டங்களுக்கு கலந்து கொள்ள இருப்பதனால் அவர்களுடைய நேரத்தை கருத்தில் கொண்டு இக்கூட்டத்தை சுருக்கமாக நாம் உரிய நேரத்திற்குள் முடிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது அதிதிகள் உரையில் பிரதம அதிதியாக உரையாற்றுவதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் ருஷாட் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஹ்மது வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமை தாங்குகின்ற சகோதரர் ஃபஹத் அவர்களே, ஆஃபில் மாஸ்டர் அவர்களே, சட்டத்தாண்டி நியாஸ் அவர்களே, சட்டத்தாண்டி அன்சில் அவர்களே, அம்சாத் ஒரு அழகான உரை ஒன்று ஆற்றிவிட்டாமல் இருக்கின்ற இன்று சகோதரர் சஃபான் அவர்களுடைய வெற்றிக்கு கை கொடுக்க வந்திருக்கின்ற தம்பி அம்சாத் அவர்கள், அதே போல சகோதரர் ரஹீம் அவர்கள், சகோதரர் இல்முதீன் அவர்கள், சகோதரர் ஒய்ஸ் அவர்கள், சகோதரர் நௌஷாத், சகோதரர் நப்ரீஸ், சகோதரர் சமூன், அதே போல இங்கு பேசிய சகோதரிகள் சம்ரா, ரீஸ்மா, அதே போல நமது கட்சியுடைய அம்பாறை மாவட்ட தலைவர் சகோதரர் ஜவான், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அவர்கள், நமது மாவட்ட செயலாளர் உங்களுடைய காதர் சார் அவர்கள், அதே போல இந்த கட்சியுடைய உயர்பீட உறுப்பினர் உங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் சகோதரர் சலீம் DS அவர்கள் உட்பட உங்களுடைய கருணை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மனாஃப் அவர்கள், எங்களுடைய மாவட்ட பொருளாளர் சகோதரர் கலீல் முஸ்தபா அவர்கள், அதே போல இங்கு வருகை தந்திருக்கின்ற நமது ஆதரவாளர்கள், அதே போல சகோதரர் சஃபான் அவர்களுடைய வெற்றிக்காக உழைக்கின்ற இளைஞர்கள், பெரியோர்கள், நண்பர்கள், தாய்மார்கள், உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, நான் கேட்டேன் ஒன்றும் குடிக்கிறதுக்கு கொடுக்கலையான்னு கேட்டேன். சஃபான்ல சொன்னால் இப்படித்தான் சார், கொடுக்க வேணாண்டு பின்னுக்கு சுற்றி சுற்றி திருவாங்க, பாவம் ஜனங்கள் சொல்லி கவலைப்பட்டார். அன்னைக்கு ஆக்கின சாப்பாட்டெல்லாம் கொண்டு போயிட்டாங்களாம், தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பக்கத்து எதிர்த்தரப்பு ரொம்ப விவேகமாகவும் நிதானமாவது முழிப்போடு இருக்கிறார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே எங்களுக்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்யக்கூடிய நிலையில் எமது வேட்பாளர் இல்லாத அந்த நிலை அவருக்கும் கவலையாக இருக்கிறது.
அதனால் மிக விரைவாக முடிச்சு உங்களை நான் அனுப்பி வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, சஃபான் வேட்பாளராக வருகை தந்தது அரபா வட்டாரத்துக்கு நான் நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எமது கட்சிக்கு அதே போல இந்த மக்களுக்கு இந்த பிரதேசத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமையப் போகிறது என்பது இந்த அண்மை கால செயல்பாடுகளின் போது என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று முஸ்லிம் காங்கிரசுடைய இந்த பகுதிக்கான இளைஞர் அமைப்பாளரும் அதே போல வேட்பாளராகவும் இருந்த சகோதரர் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய மண்ணுக்காக, ஊருக்காக, ஊருடைய நலனுக்காக இவர் ஒரு நல்ல வேட்பாளர், இவர் வெற்றி பெற்றால் இந்த பிரதேசத்துக்கான பணியை செய்வார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்று நம்மோடு சேர்ந்து சகோதரர் சஃபான் அவர்களை வெல்ல செய்ய முன் வந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அதே போல என்பிபியுடைய இந்த பகுதிக்கான அமைப்பாளர் சகோதரர் ரஹீம் அவர்களும் இந்த மண்ணை நேசித்த காரணத்தினால் சஃபான் அவர்கள் ஒரு தகுதியான வேட்பாளர் என்பதை அடையாளம் கண்டு இந்த வேட்பாளர் தோற்றுவிடக் கூடாது, இந்த மண் மீண்டும் கடந்த காலங்களைப் போல சேவை செய்யாதவர்களுடைய கையிலே போய்விடக் கூடாது என்பதற்காக தன்னுடைய கட்சி வேறாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு ஊருக்காக, இந்த மண்ணுக்காக, உங்களுக்காக இன்று அவர் சஃபானுக்கு கை கொடுப்பதற்காக, அவரை வெல்லச் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், இவ்வாறான மாற்றங்கள் இந்த மண்ணிலே நிகழ்வது சஃபான் அவர்களுடைய வெற்றி இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி உறுதிப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு நல்ல செய்தியாகத்தான் நமக்கு தென்படுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நீங்கள் தான் முக்கியமானவர்கள். உங்களிடத்திலேதான் துஆ என்ற ஆயுதம் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தம்பி சஃபான் அவர்கள் வெல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். வரக்கூடிய சவால்கள், சதிகள், அற்ப சொற்ப கொடுப்பனவுகள் இவற்றால் இவருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் இந்த தேர்தலிலே இவர் அதிகபட்ச வாக்குகளால் வென்று இந்த மண்ணும், இந்த மக்களும், இந்த பிரதேசமும் அபிவிருத்தி காண வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லோரும் உங்களாலான பங்களிப்பை, ஒத்துழைப்பை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்க வேண்டும். சகோதரர் சஃபான் அவர்களிடத்திலே இந்த ஊரை பற்றிய ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கின்ற பாதைகள், இந்த ஊரிலே செய்ய வேண்டிய வேலைகள், உங்களை போன்ற மாதர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பின் ஊடாக வாழ்வாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது, அதே போல இந்த பிரதேசத்திலே கல்விக்காக எவ்வாறு உதவி செய்வது, கல்வி வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்றெல்லாம், அதே போல ஏனைய தொழில்துறைகள் இந்த பிரதேசத்திலே வளர்த்தெடுப்பதற்காக எவ்வாறான திட்டங்களை தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய அவாவோடு, பெரிய ஆசையோடு இந்த தேர்தலிலே நிற்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுத்து பார்க்க வேண்டும். இங்கே தம்பி அன்சாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், முன்னாள் உறுப்பினர் ஆப்தீன் அவர்கள், அதே போல சகோதரர் இருக்கிறார், இவ்வாறு பலர் எல்லாருடைய, அதே போல உட்பட பலர் எல்லோரும் ஒற்றுமையாக எங்களுடைய நியாஸ்லோயர் அந்த பகுதியிலே உள்ள ஒரு கல்விமான் எல்லோரும் சேர்ந்துதான் அவருக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார். ஏன் இந்த மண்ணிலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது பிரச்சாரத்துக்குரிய நாள். அந்த ஒரு நாள் நாளை நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 24 மணித்தியானங்கள் இன்ஷா அல்லாஹ் பிரச்சாரம் செய்ய முடியும். எனவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பயணத்திலே உங்களால் முடிந்த தொலைபேசியினூடாக அல்லது நேரடியாக உறவுகளுக்கு சொல்லி, இந்த வட்டாரத்தில் மட்டுமல்ல, இந்த வட்டார சென்னையிலே மயில் சின்னம் எல்லா வட்டாரத்திலும் போட்டியிடுகிறது. எனவே முடிந்த வரை உங்களுடைய ஒத்துழைப்பை, உங்களுடைய ஆதரவை இந்த கட்சிக்கு வழங்கி இன்ஷா அல்லாஹ்
சபான் வெல்வது போல அட்டாளைச்சேனை பிரதேச சபையுடைய ஆட்சியை அகில இலங்கை மக்கள் காங்கிரசிடத்தில் ஒப்படைப்பதற்காக நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும். அவ்வாறு இன்ஷா அல்லாஹ் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் ஒரு 4 வருஷ திட்டத்தை இந்த அட்டாளைச்சேனை பிரதேசத்தில் இருக்கின்ற கிராமங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களாக வகுத்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஆக்கபூர்வமான பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் திட்டமிட்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை நல்ல கைடன்ஸை வழங்கி இந்த இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிராமம் இங்கு பேசிய தம்பி என்னிடத்திலும் சொன்னார், இங்கு மிக மோசமான நிலையில இருக்கிறது என்று இங்கு பேசிய சகோதரியும் அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டினார். எனவே இன்ஷா அல்லாஹ் இவற்றுக்கெல்லாம் ஒரு விடிவும் விமோசனமும் வர இருக்கிறது. அது தம்பி சபான் அவருடைய வெற்றியினால் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த மண்ணுக்கு வர இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த தேர்தலிலே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இன்ஷா அல்லாஹ் மயில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள், அதற்காக பிரச்சாரம் செய்யுங்கள், அதற்காக வல்லநாயன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாம். நன்றி. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அல்ஹாஜ் ரிஷாட் பதியுதீன் சார் அவர்களை எமது மண்ணின் மைந்தர்கள் மாலையிட்டு கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இக்கூட்டம் உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்தியதாக அமைந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் 6ஆம் தேதி வெற்றிக்கு அளிப்புடன் நாங்கள் ஒன்றுபடுவோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வகையில் செலவாத்துடன் கூட்டத்தை நிறைவேற்றுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரி. மறைக்குமே. போட்டான்